I guess welcome to Blue Panther Fish. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் ஆஃப் நாகட்டோ தான் பார்க்க போகிறோம். நாகட்டோ பார்த்தீங்கன்னா ரொம்ப திறமையான ஒரு பையன்தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நாகட்டோ பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். சரி, ரொம்ப பேசாமல் வீடியோவில் போயிடலாம். நாகட்டோ கொஞ்சம் சின்ன சின்ன ட்ரைனிங் இருக்கும். ரெண்டிங் யார் இருந்தாங்கன்னா மாதரை எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க. ஏன் மாதரை எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா மாதரை டையாக நிலைமையில் இருக்கும் போது நம்ம மாதரா ரெனிங் அவாய்ட் பண்ணியிருப்பார். பார்த்தீங்கன்னா ரெனிங் வண்டி டெசரு. அதனால் பார்த்தீங்கன்னா மாதரா வந்து சின்ன வயசுலேயே நம்ம நாகோட சின்ன வயசில் இருக்கும்போது மாதரா ரெனிங்கை பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்பார், கொடுத்துருப்பார். ரெனிங்கை பார்த்தீங்கன்னா எந்த யாரும் கிடைக்காது, இவங்க மட்டும் கிடைக்கும். அதனால் சின்ன வயசுலேயே நம்ம மாதரா நாகட்டோக்கு ரெனிங்கை கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாகட்டோ லைஃப் போயிட்டு இருக்கு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சில நாகட்டோ பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எதிர்நாட்டு சின்னமிஸ் சொல்லி சில சின்னமிஸ் பார்த்தீங்கன்னா அவனை அழிக்க போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா வந்துடுவாங்க, அவங்க அம்மா வந்துடுவாங்க. பார்த்தீங்களா, சண்டை போடும்போது உங்கள் அப்பா வந்துடுவாங்க, அம்மா வந்துடுவாங்க. எதிர்நாட்டு சின்னமிஸ் சொல்லி அவன் பார்த்தீங்கன்னா நாகட்டோ டிப்ரெஷன் மோடு, ரொம்ப டிப்ரெஷன் மோடு போயிடுவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெனிங் ஆக்டிவேட் பண்ணி ரெண்டு பேரையும் கொண்டுடுவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாகட்டோ பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருப்பாங்க. அப்பா வந்து போயிட வச்சு தண்ணியாக இருப்பான். ஒரு வீட்டுக்கு போய் ஒரு கடையாக போய் அவன் பார்த்தீங்கன்னா வார் டைம்னால எல்லா பற்றியும் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான். இப்போ ரொம்ப சரியான ஒரு வார் டைமு. அதனால் எந்த வார் தெரில, அந்த வார் டைமுக்கு போது ரொம்ப கஷ்டப்பட்டான். அதனால் பார்த்தீங்கன்னா அப்போ மைக் கீழே விழும்போது அவங்க நாய்கிட்டு உண்டு. மைக் கீழே விழும்போது நம்ம கோடல் வருவாங்க. கோடல் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா எந்திரி சாப்பாடு தக்க சொல்லி நான் கேவில் இருக்கேன், அங்கே நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி நாங்கள்கிட்ட கூப்பிட்டு போகிறான், கொண்டை கூப்பிட்டு போகிறான். அப்போ தான் நாங்கள்கிட்ட ஃபஸ்ட் டைம் யாயோ மீட் பண்ணுறான். அப்போ பார்த்தீங்கன்னா 3 பேரும் ரொம்ப ஸ்டிக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கு தேட இவன் நகருக்கு கொண்டு அப்படியே இந்த சேர்த்து தாளை சமாளித்து பின்னாடி யாகிக்கோ பார்த்தீங்கன்னா அந்த வீடு எடுத்துகிட்டு போகிறான். இந்த மாதிரி பிளான் பண்ணி சாப்பிட்டு இருந்தாங்க. திருட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் 3 பேருக்கும் இது ஒரு திருட்டுன்னு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிட்டு திருட்டு சாப்பிடணும், இது நம்ம திருட்டு சாப்பிட்ற தப்பு அப்படி உங்களுக்கு தெரியும். அப்படி சாப்பிட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழாய் வந்துச்சு. நீ பார்த்தா உங்களுக்கு தெரியும். நீங்கள் மேலே வந்து குழாய் வந்துச்சு. இந்த குடையில் பார்த்தீங்கன்னா பேப்பர் பாம்பு இருந்துச்சு. அதை வெடிச்ச அப்புறம் ஆளாளுக்கு ஒருத்தங்க ஒரு திசையை நோக்கி போயிட்டாங்க பறந்து. சரி அடி உழுதுட்டு உங்களுக்கு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா யாருக்கும் வந்து தண்ணியே போய் நம்ம அந்த இடத்த போய் பார்க்கலாம். அந்த வாரத்தை போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹரிதோவுக்கும் 3 சனியன்ஸுக்கும் ஃபைட் எடுக்குது. ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா அவன் யாருக்கு சொல்லுவான், நான் பார்த்தீங்கன்னா ஜென்ஸு கற்றுக்கணும், நான் அந்த உலகத்துக்கே பீஸ் தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பான். அதை பார்த்த நாகட்டோ பார்த்தீங்கன்னா சரி அவன் ட்ரீம் நம்ம ட்ரீமாக ஆக்கி நம்மளும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீம் நேரம் சொல்லி அந்த ட்ரீம் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு. அது பார்த்தீங்கன்னா நம்ம யார் ட்ரீம் தான் நம்ம ட்ரீம் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டாரு. அக்செப்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க திரும்ப எல்லா சாப்பாடையும் அவங்க கொடுத்துட்டு நம்ம அந்த 3 ஸ்டாண்டின்ஸும் அவங்கள பார்க்க போகிறாங்க. எனக்கு 3 பேரும் போகிறாங்க. போயிட்டு போது பார்த்தீங்கன்னா நம்ம ஜெரையா சுனாலே உரச்சமாக பார்த்தீங்கன்னா விழுந்துட்டு ரெஸ்ட் இருக்காங்க, ஏதோ பண்ணுறாங்க. அப்போ அவங்க 3 பேர் சொல்கிறாங்க, எங்களுக்கு துஷ்டு சொல்லித்தாங்க சொன்னான். அது உரச்சமாக சொன்னால் வாழ்வழி உங்களுக்கு சாப்பிட்டா மரணம் தான் உறுதி அப்படின்னு சொன்னான். அது ஜெயா சொன்னால் அதான் ஒன்றும் கிடையாது, நான் உங்கள் வீடு வாங்க, நீ வீட்டுக்கு வாங்க சொல்லி 3 பேர் பார்த்தீங்கன்னா ஜெரா வீட்டுக்கு போகிறாங்க. ஜெரா வீட்டுக்கு போன அப்புறம் அங்கே போய் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் யாருக்கு அடிச்சு போட்டான். அதை பார்த்த நானும் பார்த்தீங்கன்னா சரி டென்ஷன் ஆகிட்டான். அப்புறம் வந்து ஜெரையா வந்து அவனை நாங்கள் தூக்கி பேச உனக்கு. அப்புறம் ஜெரையா பார்க்க இது ரெடிங்கண்ணா ஷாக் ஆகிட்டான். ரெடி வச்சு நாங்கள் பார்த்தீங்கன்னா அவனை அடிச்சு போட்டான். ரெடிங்க பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்தோட அவங்களோட தான் கண்டிப்பாக அவங்களோட ஒரு அவங்களோட இதாக வச்சு திங்க் பண்ணான். அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரைனிங் எடுத்து இவங்க 3 பேர் பார்த்தீங்கன்னா பெரிய பசங்களாக மாறிட்டாங்க. பார்த்திங்கன்னா நாகட்டோ யாகிகோ 3 பேர் நல்ல பசங்க, நல்ல ட்ரெயினான பசங்களாக ஆகிட்டாங்க.
ஜெரையை பார்த்தீங்கன்னா இனிமேல் நான் கற்றுக் கொடுக்க முடியாது, நான் வேறு எதுவும் கற்றுக் கொடுத்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யாகியை பார்த்தீங்கன்னா அக்காசுக்கி டீம் பார்த்து அப்படி உருவாக்குனா. அந்த டைமில் அக்காசுக்கி டீமை பில்ட் பண்ண போகிற பார்த்தீங்கன்னா நிறைய டீம் மெம்பர்ஸ் நான் ஜாயின் பண்ணாங்க. நாங்கள் டோக்கோ செட்டா ஜாயின் பண்ணாங்க. அப்போ பார்த்து அக்காசுக்கியும் தனி கிளான் ஃபேமஸான கிளானாக மாறிட்டு இருந்துச்சு அந்த டைமில் பார்த்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹன்சோ வந்து அவன் பார்த்தீங்கன்னா இந்த வேம்பியர் டன்சோ கிட்ட பேச்சை கேட்டு இங்கே வரான். வந்து நாகட்டையும் அங்கே அவங்க கூப்பிட்டு ஹேர் சிக்னப் பண்ணிட்டு குழந்தை கடத்தி வச்சுக்கிட்டு நகட்டோ ஃபஸ்ட் பொண்ணா எடு உன் ஃப்ரெண்டை கொண்டு அப்படி சொன்னான். அதுக்கு பார்த்தீங்கன்னா நாகட்டோ பார்த்தீங்கன்னா பொண்ணா எடுக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யாகியை பார்த்தீங்கன்னா அவனே அந்த குழந்தையே கூத்தாக்கிட்டான். கூத்தாங்க பார்த்தா ரொம்ப டிப்ரெஷன் மோடு சேடு மோடு போயிட்டான். அதை பார்த்த யாகிக்கு சொன்னால் நீ தான் சேவியர், நீ தான் இந்த உலகத்தை காப்பாற்றணும், உலகத்துக்கு பீஸ் நீ தான் கொண்டு வரேன்னு சொன்னான். நாகட்டோ சரி இப்போ வந்துச்சு. உடனே 7 இன்ச்சஸ் போட்டு இந்த கெட்டல் சர்ச் உருவாக்கி அவங்க எல்லா சோலையும் பாதிச்சிட்டான். சோலை பாதிச்ச அப்புறம் நம்ம ஹன்ஸை பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் யூஸ் பண்ணி டெலிபோர்ட் ஆகிடும். அந்த எஸ்கேப் பண்ண டீமில் எஸ்கேப் ஆகிட்டான். அப்போ பார்த்து நாகட்டோ சரி இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் யூஸ் போட்டு எஸ்கேப் ஆயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாகட்டோ இவன் பீஸ்ஃபுல்லாக நார்மலாக கொண்டு வர முடியாது, அடிநதியால் தான் கொண்டு வர சொல்லி பெயின் ஒரு டீம் தான் பெயின் பார்த்தீங்கன்னா அந்த பெயின் அப்படியே ஒன்று உருவாக்கி பார்த்தீங்கன்னா பெயின் பார்த்தீங்கன்னா சரி ஃபேமஸான ஒரு பயங்கரமான இதை பெயின் பார்த்தீங்கன்னா யாரும் அப்போ லீடராக இருந்தான். அவர் பார்த்தீங்கன்னா தேவா பார்த்து நிறைய பார்த்து இருந்துச்சு, மரத்தை பார்த்து அது 6 காற்று அப்புறம் 6 பெயின் இருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம யாகியோ தான் அதில் வந்து ஹெட்டு. பெயின் பார்த்தீங்கன்னா அந்த 6 பேட்ச் இருக்கும், அதுதான் 6 பேட்ச் பெயின் சொல்லுவாங்க. பெயினாலே பயம் வரும். பெயின் பார்த்தீங்கன்னா ஒரு பயமே கொண்டு வந்துச்சு. அப்போ அக்காசுக்கு மாதிரி பெயின் பார்த்தீங்கன்னா அவளை ஃபேமஸான ஒரு இது சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பெயின் பார்த்தீங்கன்னா அழிக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி தான் பெயின் இந்த நிலையில் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹிடன் வில்லேஜ் எல்லோரும் இந்த காட் ஆஃப் பீயிங்னு சொல்லி ஒரு பட்டத்தை பெயின் டீம் பார்த்தீங்கன்னா கொடுக்காங்க. அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பெயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜ்லேயே அந்த ரெயின் வில்லேஜ்லேயே இப்போ பெயின் தான் காடு அந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ அந்த பெயின் அக்காசுக்கு டீம் ஆரம்பிக்கும் போது சில பேர் வேணும்னு சொல்லி ஹிட்டாச்சி, கிசாவே, சசோரி, டைடாரா அப்படின்னா பார்த்தீங்கன்னா டோப்பின்னு பேர் வச்சு உள்ளே போயிருப்பாங்க. கிசாவே உணர்ச்சி மாறும் ஹிடன்னா வந்துருப்பான் ஜாயின் பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டெயில் பீஸ்லையும் எடுத்து நம்ம 10 டேஸை கொண்டு வந்து நம்ம வேர்ல்டுக்கு பீஸ் கொடுக்கணும் அப்படி சொல்லி நம்ம பெயின் பார்த்தீங்கன்னா எல்லா ஜிஞ்சூரி கேப்சர் பண்ணி இப்போ எல்லா டேஸ் எடுத்துகிட்டு வரேன். எக்ஸப்ட் 9 டேஸ் மட்டும் எடுக்க முடியாது, ஏன்னா 9 டேஸ் பற்றி நம்ம தலைவர் நினச்சி வச்சுருப்போம். அப்படி நம்ம கக்காசி பற்றி ஸ்பை மாதிரி இது ரெயின் வில்லேஜுக்கு போய் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி ஸ்பை மாதிரி நோட் பண்ணியிருப்பார். நோட் பண்ணி பார்க்க பார்த்தீங்கன்னா அப்போ நமக்கு பெயின் தெரிஞ்சுக்கும் கக்காசி வந்து வந்துட்டான், இது எல்லா வில்லேஜும் வச்சு கக்காசியை துவச்சிடுங்கன்னு சொல்லி துவச்சிருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கக்காசிக்கும் பெயினுக்கு ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட் சரியான ஃபைட்டு, நீங்கள் வந்து மறக்காமல் பார்க்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் கொஞ்சம் வரும். பார்த்தீங்கன்னா ஜிரையை பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜ் ஹெட்டு யார் அக்காசுக்கு டீம் ஹெட்டு யார் சொல்லி பார்த்துருப்பாரு. அப்புறம் ஜிராய் பார்த்துருப்பாரு. ஜிராய் பார்த்தீங்கன்னா அவன் ஸ்டூடெண்ட் கொண்டு பார்த்துருப்பாரு. அப்போ அப்போ நம்ம 3 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஜிராய்க்கும் ஃபைட் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா ஜிராய் பார்த்தீங்கன்னா அவர் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணியிருப்பார். அந்தளவுக்கு அவர் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிக்க மாட்டார். அவன் பெயின் 6 பேட் பெயின் 6 பெயின் பார்த்தீங்கன்னா ஜிராயை போட்டு அடிச்சிருக்கோம். நம்ம பெயின் ஜிராயை கொண்டு இருப்பாங்க. அது ரொம்ப பயங்கரமான சீனு, கவலையான சீன் தான். நம்ம மீதி எல்லாம் தெரியும்னா நம்ம ஜிராய் சொல்லி போடுவோம் பாருங்க. ஜிராய் பார்த்தீங்கன்னா டோட்டை பார்த்தீங்கன்னா ஒரு கோடு எழுதி நடுத்துக்கு அனுப்புகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஜிராயோட டெஸ்ட்டு வந்துருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு கவலையான சீன் தான். அப்போ அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம நடத்த பார்த்தீங்கன்னா தெரிய ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன வயசு பார்த்தீங்கன்னா இந்த பெயின் அடிக்க வந்துருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களால பார்த்தீங்கன்னா பெயின் அடிக்க முடியாது. அப்போ நான் கக்காசி வந்து அடிக்காம ஒரு பெயினை போட்டு அவன் சிலர் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த தேவா பார்த்து அந்த பெயின் பார்த்தீங்கன்னா அது சிலர் வாங்கிடும்.
அசுரா பார்த்து நம்ம யாகியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மெட்டி சூப்பர் பயங்கரமாக போடுவான். அது போட்டு பார்த்தீங்கன்னா கக்காசி பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் அந்த அந்த ஃபைட்டை ஃபுல் பவர் டக்கராக கொண்டு வந்து அடிச்சிருப்பார். அவ்வளோ பவரான பார்த்து சோஜி பார்த்தீங்கன்னா அது இருப்பான். சோஜி அவங்க அப்பா சோஜான்னு இருப்பான். அவங்க கக்காசி பார்த்தீங்கன்னா சரிங்க இருக்கிறதுனால அந்த பவர். ஆனால் இந்த பார்த்தீங்கன்னா இந்த சின்ன உள்வாங்கியே நம்ம ஆல்மெட்டி புஷ் போட்டு இந்த ஆல்மெட்டி புஷ் அது பயங்கரமான ஆல்மெட்டி புஷ் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு ஆல்மெட்டி புஷ் வந்து யார் போட முடியும்? இல்லை நம்ம பெயினால போட முடியும். அப்போ ராக்கேலாச்சை பார்த்தீங்கன்னா நம்ம சோஜி தோசிட்டுருக்கு நம்ம இது பெயின் போட்டுருக்கு. ஒன்று நம்ம கக்கசி பார்த்தீங்கன்னா அவனை காப்பாற்றுன்னு சொல்லி சரிங்கனால அந்த ராக்கெட்டை பார்த்தீங்கன்னா வேறு டிமென்ஷனுக்கு அனுப்பிட்டான். அப்போ வந்து எல்லா சாக்கடை முடிச்சவரை போயிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு நம்ம இறந்துருப்பான். எரிச்சலா வருது பார்த்தாலும் பெயின் பற்றி சொன்னால் அழிக்க போகும்போது நம்ம நட்டு ஸ்டேஜ் போடுவோம். அதனால நம்ம பெயின் பார்த்தீங்கன்னா டும்மு அடிச்சு போட்டிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நட்டு ஒரு ஃபஸ்ட்டு சொல்லும்போது சரியான போவோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஹினட்டா வந்திருப்பா. வந்து அவர் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ பெயினை தோக்கடிக்க முடியாது, ஒன்று 9 days தான் கொண்டு வர சொல்லி இந்த ஜுட்ஸு போட்டு அந்த பெயினை பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு ஈஸியாக நருட்டோ செஸ் ஈனோ ஃபைட் எப்படி இருக்கும் ஈஸியாக அப்படி ஒன்று அதே மாதிரி சிம்பிளாக அப்படின்னா பெயினை. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இவன் அடிச்சு செய்யாது இவனோட கண்ட்ரோல் பண்ண சேத்து போட்டில் நட்டை பார்த்தீங்கன்னா சாக்கரை சென்ஸ் பண்ண முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நாகாட்டோ சுமக்கி போய் பார்க்கலாம். நாகாட்டோ சுமக்கி பார்த்தீங்கன்னா அப்போ சரி பவர் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புக்கு இருக்கும், அதில் நருட்டோ சொல்லுவாள். அது அந்த புக்கில் ஹீரோ இருப்பாங்க, அந்த ஹீரோ நான் தான் நருட்டோ அப்படி சொல்லியிருப்பான். அப்போ நாகாட்டோ பார்த்தீங்கன்னா ஜெடை பார்த்தீங்கன்னா ஜெடைக்கு ஒன்றுமே தெரியாது, அவன் இதனால் உன்னை ஏமாற்றிருக்காரு அப்படி சொல்லுவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நாகாட்டோ பார்த்தீங்கன்னா நம்ம அவனோட எல்லா பவரையும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம நாகாட்டோ பார்த்தீங்கன்னா நம்ம ஏந்திருப்பாங்க. அப்போ சில ஒரு வார் நடக்கிறதுனால கபுட்டோ பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாச்சியும் நாகாட்டையும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பான். கபுட்டோ தாங்க வேலை, இட்டாச்சியும் நாகாட்டையும் ரீஇன்வெஸ்ட் பண்ணிட்டான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாச்சி முன்னாடி சாவர முன்னாடி பார்த்தீங்கன்னா சுஷியோட சரிங்கிற அந்த காக்காவை பார்த்தீங்கன்னா வாய்களை விட்டுருப்பாரு. இப்போ அந்த காக்கா பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே வருது, சுஷியோட சரி வந்து வெளியே நருட்டோ வேலையிலேருந்து வெளியே வருது. அது பார்த்தீங்கன்னா அப்போ இட்டாச்சி பார்த்தீங்கன்னா நம்ம நாகாட்டோ சீல் பண்ணியிருப்பார், அவர் சக்கரவை சீல் பண்ணியிருப்பார். அப்பயே பார்த்தீங்கன்னா நாகாட்டோ பற்றி இறந்துருப்பார். பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த ஸ்டோரி நல்லாக்குன்னு நினைக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா முழுசாக பார்த்தீங்கன்னா நாகாட்டோ பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருப்பேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரி பார்த்தீங்கன்னா சொல்லணும்னு நான் போடுறேன். நம்ம நாகாட்டோ பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோ. பாய்.